என்ன பிரதர் பட்ஜெட் பிரசன்ட் பண்ண ஊரெல்லாம் ஒரே கொண்டாட்டமா இருக்கே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சார் ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். இது என்ன பிரதர்? யார் யாருன்னா 12 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறீங்களோ நீங்களா இன்கம் டாக்ஸ்ல ஒரு பைசா கூட கெட்ட வேணாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொபோசல் இந்த பட்ஜெட்ல வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஹிஸ்டரியில இண்டிபெண்டன்ஸ் 1947 இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து பிரசன்ட் பண்ண பட்ஜெட்ல இவ்வளவு தூரம் ஒரு வால்யூம்னஸான ஒரு டாக்ஸ் பெனிஃபிட் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து பிரசன்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது பெரிய பெரிய ஒரு டவுட். ஏன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 7 lakhs வரைக்கும் சம்பாதிச்சா எஃபெக்டிவா டாக்ஸ் பே பண்ற மாதிரி வராது, ரிபேட்டு அது இதுன்னு போய் டாக்ஸ் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு கம்பெடிஷன் வரும். இப்ப அத மாதிரி ஒரு ரிலீஃப் வந்து 12 lakhs வரைக்கும் சம்பாதிச்சாலுமே நீங்க கெட்ட வேணாம் அப்படின்னு கொடுத்தது வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராடினரி ரிலீஃப். நம்ம வந்து மற்ற டைம்லாம் சொல்லலாம், இங்க கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அங்கனக்கு வந்து டாக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். திஸ் இஸ் ஒன் சச் பட்ஜெட் வேர் த ரிலீஃப் இஸ் கிவன் ஹோல் ஹார்ட்டட்லி. சும்மா வந்து ஒரு ஜிம்மிக்கு இப்படி நம்ம கொடுக்குற மாதிரி கொடுத்து அங்க வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு 7 lakhsல இருந்து 12 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன் அப்படின்றது இஸ் ரியலி எனார்மஸ். அவ்வளோ பெரிய ஒரு ரிலீஃபை வந்து இந்த 2025 பட்ஜெட்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். எல்லாருக்குமே இது கொடுத்துருக்காங்களா, சேலரிடு பர்சனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்களா, இல்ல பிசினஸ் மேனுக்கு இது உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே தான் கொடுத்துருக்காங்க. சேலரிட் பர்சன் வந்து 12,75,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணா டாக்ஸ் பே பண்ணவே தேவைப்படாது. ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 உங்களுக்கு இருக்கும். பிசினஸ் மேன் பொறுத்த வரைக்கும் 12 lakhs வரைக்கும் ப்ராஃபிட் காமிச்சா டாக்ஸே பே பண்ண தேவைப்படாது. எஃபெக்டிவா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல 2 பேர் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு ஹஸ்பண்டுக்கு 12 lakh, ஒய்ஃபுக்கு 12 lakh அப்படின்னா 24 lakhs வரும். எஃபெக்டிவா மிடில் கிளாஸ்க்கு வந்து இன்கம் டாக்ஸே கிடையாது. வர்ச்சுவலி இன்கம் டேக்ஸ் ஆன் மிடில் கிளாஸ் ஹஸ் பீன் அபாலிஷ்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ரேட்ஸ் ஆஃப் டேக்ஸ் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நியூ ரிஜிம்ல முன்னாடி இப்படி இருந்த ரேட் ஆஃப் டேக்ஸ் இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் இப்படி மாறப்போகுது ஃபார் த பினான்சியல் 2025 to 26. அதே மாதிரியே ஓல்டு ரிஜிம்ல இதே மாதிரி எதுவும் சேஞ்சஸ் இருக்கா? இப்போ வந்து 12 lakhs வந்து டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல அப்படின்றப்ப வந்து நான் எந்த ரிஜிம் இருந்தாலும் 12 லட்சத்துக்கு டாக்ஸ் பே பண்ண தேவையில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நியூ ரிஜிம்ல மட்டும்தான் இந்த பெனிஃபிட் எல்லாம். ஓல்டு ரிஜிம்ல இப்ப அதே பழைய கதை தான். 2.5 lakhs வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. 2.5 lakh to 5 lakh 5% டாக்ஸ், 5 lakh to 10 lakh வந்து 20% டாக்ஸ், 10 lakhs மேல 30% டாக்ஸ். அதை வந்து அவங்க தொடவே இல்லை. ஸோ கவர்மெண்ட் இஸ் நட்ஜிங் பீப்புள் ஓல்டு ரிஜிம் வேணாம், எல்லாரும் நியூ ரிஜிம் போங்க, நாங்க என்ன பெனிஃபிட் கொடுத்தாலும் மட்டும் ஓல்டு ரிஜிம்ல கொடுக்க போறது கிடையாது, நியூ ரிஜிம்ல தான் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஓல்டு ரிஜிம்ல இருக்கவங்க எல்லாரையும் நியூ ரிஜிம்க்கு புஷ் பண்றாங்க. பட் திஸ் இஸ் ஒன் ஹியூஜ் இன்சென்டிவ் டு ஷிஃப்ட் டு நியூ ரிஜிம். எனக்கு தெரிஞ்சு இனிமேட் வந்து பார்த்தோம்னா யாருக்கும் ஓல்டு ரிஜிம் வந்து ஃபேவரபிளா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. மோஸ்ட்லி எவ்ரி ஒன் வில் ஷிஃப்ட் டு நியூ ரிஜிம் ஃப்ரம் த ஃபினான்ஷியல் இயர் 25 to 26. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் வி மேனுவலி டிட் அவர் கால்குலேஷன்ஸ். 2024-25க்கும் 25-26க்கும் இந்த ஸ்லாப் ரேட் சேஞ்ச் பண்ணனால மட்டும் ஒரு டாக்ஸ் பேருக்கு வந்து எவ்வளவு பெனிஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலா ஒரு சில கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்தோம். அதில் பார்த்தோம்னா 10 lakhs வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து வெறுமனே அந்த ஸ்லாப் ரேட் மாத்தினால மட்டும் டாக்ஸ் சேவிங் எவ்வளவு வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 52,000 கிட்ட டாக்ஸ் சேவிங் வருது. அதே மாதிரி ஒரு 25 lakhs சம்பாதிக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,14,400 வந்து டாக்ஸ் சேவிங் வருது. இந்த மாதிரி நம்ம வேரியஸ் இன்கம்க்கு வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததுல ஒரே ஒரு கன்க்ளூஷன் தான் நம்ம டிரைவ் பண்ண முடியுது. என்னன்னு பார்த்தோம்னா, லோயர் இன்கம்ல இருக்கிறவங்களுக்கு இது பெனிஃபிட்டா இருக்கும், ஹையர் இன்கம்ல இருக்கிறவங்களுக்கு இது பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பிரிச்சே பார்க்க முடியல. த பெனிஃபிட் இஸ் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட். எல்லாருமே வந்து இந்த ஸ்லாப் ரேட் சேஞ்சினால பயங்கரமா பெனிஃபிட் ஆகிற மாதிரி இருக்கு. ஆஸ் அ டாக்ஸ் பேயர் உங்க குடும்ப செலவுக்கு இல்ல உங்க பர்சனல் செலவுக்கு ஒரு 50,000 to 1 லட்சம் வந்து மினிமம் திஸ் பட்ஜெட் வில் புட் இன் டு யுவர் பாக்கெட்ஸ். ஸோ உங்களுக்கு கையில இருந்து செலவு பண்றதுக்கோ இல்லை சேவ் பண்றதுக்கோ 50,000 to 1 லட்ச ரூபா வந்து 25-26ல கண்டிப்பா கையில நிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை ஆஃப்செட் பண்றதுக்கு அடுத்தது ஃபியூச்சர்ல டாக்ஸ் போடுவாங்களா இல்ல வேற எதுவும் வருமா அப்படின்ற எனக்கு தெரியல. அசச் இந்த ஸ்லாப் ரேட் சேஞ்ச் வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். ஈச் அண்ட் எவ்ரி டாக்ஸ் பேர் வில் பெனிஃபிட் ஃப்ரம் திஸ். இமீடியட்டா இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ட்விட்டர் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு சில டிஸ்கஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே நான் 12 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிச்சா டாக்ஸ் கட்டக்கூடாதுன்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கியா, நான் 12,01,00,000 சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோயேன் 60,000 ரூபாய் டாக்ஸ் பே பண்ணணும்ல. ஏன்னா ரிபேட் தானே கொடுக்குறீங்க. 12 லட்ச ரூபா வரைக்கும் இருந்தா ரிபேட் வந்து 60,000 கொடுப்பீங்க, எனக்கு டாக்ஸ் பே பண்ற மாதிரி வராது. நான் 12,01,00,000 அப்படின்னு சம்பாதிச்சேன்னா எனக்கு அந்த ரிபேட் பெனிஃபிட் கிடைக்காதுல்ல. அப்ப நான் வந்து 60,000 ரூபாய் டாக்ஸ் பே பண்ணணும்ல. அந்த 1 ரூபா கூட சம்பாதிச்சது ஒரு குத்தமா? இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எனக்கு வந்து 60,000 என் கையில இருந்து எடுத்துட்டு போலாமா, இல்ல நியாயமா அப்படின்னா நிறைய இடத்துல டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு.
டு த கைண்ட் அட்டென்ஷன். எந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னாலும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. மார்ஜினல் ரிலீஃப்னா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஜென்ரலா கவர்மெண்ட் சேஸ் தட் ஒருத்தவன் வந்து கூட சம்பாதிக்கிற ஒருத்தன், இப்போ ஒருத்தன் 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், இன்னொருத்தன் 12,01,00,000 சம்பாதிக்கிறான். இந்த 12,01,00,000 சம்பாதிச்ச வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் டாக்ஸேஷன், கவர்மெண்ட் டாக்ஸ் போடுதுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனோட இன்கம் குறைஞ்சு போயிடக்கூடாது, வாழ்வாதாரம் வந்து அமைஞ்சிடக்கூடாது. ரீசன் வந்து கவர்மெண்ட் டாக்ஸ் போட்டுருச்சுப்பா, 12,01,00,000 சம்பாதிச்சிட்டேன் அப்படின்றா எனக்கு 60,000 டாக்ஸ் போட்டுருச்சு, நான் 12 லட்ச ரூபா சம்பாதிச்சுதான் டாக்ஸ் வராது, கையில செலவழிக்கிறதுக்கு 12 லட்ச ரூபா இருந்திருக்கும், இங்க இடத்துல 11,40,000 தான் இருக்கும். இப்படி ஒரு டிஸ்பாரிட்டி வந்துடக்கூடாது அப்படின்றத வந்து சரி செய்யறதுக்கு கவர்மெண்ட் வந்து மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து நிறைய இடத்துல ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க. அது இந்த 87 இயர் ரிபேட்லையும் மார்ஜினல் ரிலீஃப் வந்து கொடுத்துருக்காங்க. மார்ஜினல் ரிலீஃபோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவன் 12 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கான், இவன் 12,01,00,000 சம்பாதிச்சிருக்கான். ரெண்டு பேருக்கு ஃபார் த சேக் ஆஃப் கன்வீனியன்ஸ் லெட்ஸ் டேக் தட் 60,000 டாக்ஸ் பே பண்ணும், இவரும் 60,000 டாக்ஸ் பே பண்ணும், இவரும் 60,000 டாக்ஸ் பே பண்ணும். இவருக்கு இந்த 60,000 ரிபேட் இருக்கு, இவருக்கு வந்து 12 லட்சத்துக்கு மேல இன்கம் போயிடுச்சு அப்படின்னா ரிபேட் கிடையாது. சோ மார்ஜினல் ரிலீஃப் செக்ஷன்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இவர் 12,01,00,000 சம்பாதிச்சிருக்காருல்ல, சோ நீங்க என்ன பண்ணுங்க, 12,01,00,000 60,000 இன்கம் டாக்ஸ்ன்றது இருக்கட்டும், அவர்கிட்ட நம்ம 60,000 வாங்க முடியாது. 12 லட்ச ரூபாய்க்கு மேல எவ்வளவு சம்பாதிச்சாரோ அதை மட்டும் டாக்ஸா போடுங்க. இப்ப இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 12,01,00,000 சம்பாதிச்சிருக்காரா, சோ ₹1 மட்டும் ஒரு டாக்ஸ் பே பண்ணாலே போதும், இவர் அந்த 60,000 டாக்ஸ் வந்து மொத்தமா பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி there is a relief given in the act. சோ அந்த ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு பொருந்தாது. இந்த டிஸ்கஷன்ஸ் வேலிடா இருந்துச்சு எப்ப அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பியூஷ் கோயல் பினான்ஸ் மினிஸ்டர் இருந்தப்போ 5 lakhs வரைக்கும் இன்கம் சம்பாதிச்சா டாக்ஸே பே பண்ண தேவைன்னு சொல்லிட்டு ரிபேட்டோட ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாரு. அந்த டைம்ல வந்து இந்த மார்ஜின் ரிலீஃப் வந்து அவங்க கொடுக்கல. அண்ட் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா 7 lakhs வரைக்கும் சம்பாதிச்சா இன்கம் டாக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்கீம் மாறுச்சு. அந்த டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் பில்லா இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து இந்த மார்ஜின் ரிலீஃப் வந்து அவங்க இன்கார்பரேட்டே பண்ணல. அது பார்லிமெண்ட்ல பினான்ஸ் ஆக்டா பாஸ் ஆறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ஜின் ரிலீஃப் கொடுப்போம் அப்படின்றதே கொண்டு வந்திருந்தாங்க. சோ இந்த டிஸ்கஷன்ஸ், இந்த கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் போறதுக்கு வந்து ஒரு வேலிடான ரீசன் இருக்கு. ரெண்டாட்டி வந்து உண்மையிலே பில்ல வந்தப்பே வந்து இந்த மார்ஜின் ரிலீஃப் இல்லாம தான் வந்துச்சு. பட் இப்போ வந்திருக்கிறது வந்து அந்த மார்ஜினல் ரிலீஃப் ஓட தான் வந்திருக்கு. சோ அந்த ஒரு பிரச்சனைகள் வந்து இப்ப கண்டிப்பா கிடையவே கிடையாது. So slab rate பொறுத்த வரைக்கும் these are all the changes, these are all the important discussions that are going on. ஜென்ரலா பட்ஜெட்லாம் வர்றப்போ வந்து நான் ஒரு 7 years 8 years ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஜென்ரலா வர்றப்போ எப்படி இருக்கும்னா, என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து நிறைய பேட் நியூஸ் சொல்லுவோம், சார் இது மாதிரி இப்படி வந்திருக்கு, இது அப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். கிளைண்ட்ஸுக்கு ஜென்ரலா எப்படி இருக்கும்னா, சார் என்ன சார் நீங்க ரூல்ஸா போடுறீங்க, சட்டமா சொல்றீங்க, நீங்க ரொம்ப சரியில்லை சார் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஜென்ரலா ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம புரிய கிடைக்க கஷ்டமா இருக்கும். சார் நான் பினான்ஸ் பில்லாம் பாஸ் பண்ணல, பினான்ஸ் பில் பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகுது, நான் படிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆட்டி பார்த்தோம்னா அப்படியே ஆப்போசிட். நான் இந்த ஸ்லாப் ரேட் வந்து 12 lakhs வரைக்கும் டாக்ஸ் பண்ண தேவையில்லை அப்படின்ற நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னாவே கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சார் சூப்பர் சார், நீங்க தான் நல்ல செய்ய அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. நம்ம இந்த டைம் வந்து என்ன சொல்றோம், ஆமா சார் நான் நல்ல செய்ய தான், இது பார்லிமெண்ட் எல்லாம் பாஸ் பண்ணல, நான் தான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி கிரெடிட் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். பட் ஜென்ரலி இவ்வளவு தூரம் ஒரு ஹியூஜா ஒரு பெனிஃபிட் கொடுக்குறப்போ இந்த சேஞ்ச் வந்து மத்த எல்லா சேஞ்சுமே ஓவர் ஷேடோ பண்ணிடுது. இதுக்கு மேல வந்து நம்ம பட்ஜெட்ல பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்றத வந்து ஒரு காமன் மேனோட பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம இது போக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சேஞ்சஸ், டாக்ஸ் பேருக்கு பெனிஃபிஷியலான சேஞ்சஸ் இந்த பட்ஜெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எம்எஸ்எம்இக்கான கிளாசிபிகேஷன் கிரைட்டீரியா ஹாஸ் பீன் அமெண்டட். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எம்எஸ்எம்இக்கு வந்து 2 விஷயம் பார்ப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, சேல்ஸ் எவ்வளோ அப்படின்றத பார்ப்பாங்க. மைக்ரோ ஸ்மால் மீடியம்க்கு வந்து முன்னாடி வந்து இதுதான் வந்து கிரைட்டீரியா இருந்துச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ இருக்கணும், சேல்ஸ் இவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு இது கிரைட்டீரியா இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2.5 times என்ஹான்ஸ் பண்ணிட்டாங்க, டர்ன் ஓவர் வந்து 2 times மல்டிப்ளை பண்ணிட்டு இப்ப கிரைட்டீரியா வந்து இதுவாக இருக்கிறது. இதுவும் ஒன்ஸ் அகெயின் வெரி வெரி வெல்கம் மூவ். ஏன்னா லோன்ஸ் இந்த மாதிரி விஷயத்துலாம் பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்றாங்க. ஸோ நிறைய பேருக்கு லோன்ஸ் ஈஸியா கிடைக்கும். இதுல பிரச்சனை வர்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் மேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்டாஸ் நிறைய இருப்பாங்க. கிரெடிட்டாஸ் வந்து இப்ப நிறைய பேர் மைக்ரோ அண்ட் ஸ்மால் கேட்டகரியில ஃபாலோ ஆயிருவாங்க. கிரெடிட்டாஸ் மைக்ரோ ஸ்மால்ல ஃபாலோ ஆனா எனக்கு என்னப்பா, அது அவனுக்கு தான் நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 43BH அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் ஏற்கனவே கொண்டு வந்தாங்க. என்ன சொல்லியிருப்பான்னு பாத்தீங்கன்னா, மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைஸ் இருந்து நீங்க நம்ம ஒரு பொருள் வாங்கி இல்ல நம்ம ஒரு சர்வீஸ் வாங்கி 15 நாளைக்குள்ள நீங்க அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணல அப்படின்னா
அந்த எக்ஸ்பென்ஸை நீங்க எந்த வருஷம் பே பண்றீங்களோ அந்த வருஷம் தான் எக்ஸ்பென்ஸை கிளைம் பண்ண முடியும், அக்ரூவல் பேசிஸ்ல எக்ஸ்பென்ஸை கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல கொண்டு வந்தாங்க. அந்த செக்ஷன் இப்ப அடிக்கும். சின்ஸ் மெனி ஆஃப் யுவர் கிரெடிட்டர்ஸ் வில் ஃபால் இன்டு மைக்ரோ அண்ட் ஸ்மால், நீங்க 43BH கம்ப்ளை பண்றதுக்கு யூ ஹவ் டு டேக் சம் எக்ஸ்ட்ரா கேர் ஆல்சோ. அண்ட் டிடிஎஸ் டிசிஎஸ்லயும் எக்கச்சக்க சேஞ்சஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் டிம்பர்லாம் விற்கிறோம் அப்படின்னா 2.5% வந்து டிசிஎஸ் டிடக்ட் பண்ணணும் அப்படின்றது சட்டம். ஃபினான்ஷியல் 25-26 வந்து 2.5%லாம் வேணாம்ப்பா, எனக்கு 2% போதும் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஎஸ் ரேட்டை குறைச்சிருக்காங்க. அண்ட் டிசிஎஸ்ல இன்னொரு சூப்பர் மூவ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 206(1)(h அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷனும் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் அ செல்லர் whose turnover in the preceding year is more than 10 crores, இந்த வருஷத்துல ஒரு கஸ்டமருக்கு 50 லட்ச ரூபாய்க்கு மேல விக்கிறீங்க அப்படின்னா நீங்க 50 லட்ச ரூபாய்க்கு மேல பண்ற சேல்ஸுக்கு 0.1% டிசிஎஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்திருந்தாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் லைவா இருந்துச்சு. இட் இஸ் கெட்டிங் ஸ்கிராப்டு ஃப்ரம் 31st March 2025 அது முடிவடைகிறது. சூப்பர்ப்பா, இதெல்லாம் நல்ல மூவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெட் இம்பாக்ட் ஒன்றும் கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா 194Q அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டிங் ஒரு செக்ஷன் இருக்கு. ஏன்னா 10 கோடிக்கு மேல உங்களுக்கு ஒரு வருஷம் சேல்ஸ் போச்சுன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்றப்போ 50 லட்ச ரூபாய்க்கு மேல வேல்யூ போறப்போ 0.1% வந்து டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் கரஸ்பாண்டிங் ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த செக்ஷன்ல ஒரு அமெண்ட்மெண்ட்டும் கிடையாது, ஒரு ஸ்கிராப்பிங் கிடையாது. அந்த செக்ஷன் ஸ்டேஸ். ஒரே டிரான்சாக்சனுக்கு டிசிஎஸும் இருக்கு டிடிஎஸ் இருக்கிறது வந்து ஒரு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுத்துது. அப்படின்றனால டிசிஎஸ் வேணாம், டிடிஎஸ் மட்டும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அமெண்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஒன்ஸ் அகெயின் அ சிம்பிளிஃபையிங் மூவ் அண்ட் அ வெல்கம் மூவ். இதெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட், கம்ப்ளைண்ட்ஸ் பேர்டனை வந்து நல்லாவே குறைக்கும். அண்ட் அடுத்த முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, டிடிஎஸ்க்கான த்ரெஷ்ஹோல்டு லிமிட் எல்லாம் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் 194Jல வந்து ஜென்ரலா டிடிஎஸ் பிடிப்போம் 10%. அதுக்கு த்ரெஷ்ஹோல்டு லிமிட் வந்து முன்னாடி வந்து 30,000 ரூபாய் இருந்துச்சு, இப்போ வந்து அது 50,000 அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கமிஷனுக்கு வந்து 15,000 த்ரெஷ்ஹோல்டு லிமிட் இருந்தது, அதை வந்து இப்ப 20,000 அப்படின்னு என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்ட் முக்கியமான சேஞ்ச். 2,40,000 பெர் ஆனம் நீங்க ரெண்ட் பே பண்றீங்கன்னா டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. இப்ப அதாவது 50,000 பெர் மந்த் அப்படின்னு மாத்திருக்காங்க. இதை பினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் ஸ்பீச்ல சொன்னப்ப என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க 6 lakhs பெர் இயர் அப்படின்னு சொல்லி மாத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 6 lakhs பெர் இயருக்கும் 50,000 பெர் மந்த்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் உண்டு. 50,000 பெர் மந்த்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா ஒருத்தவங்களுக்கு வந்து ரெண்ட் வந்து 20,000 கொடுத்துருக்கலாம். 11 மாசத்துக்கு 20,000 கொடுத்தீங்கன்னா 2,20,000 ரூபாய் வரும். மார்ச் மாசம் மட்டும் ரெண்ட் வந்து ஒரு 55,000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோல் இயரோட ரெண்ட் வந்து 6 lakhs கீழே தான் இருக்கும். பட் மார்ச் மாசத்துல நீங்க 55,000 ரூபாய் கொடுத்ததுக்கு டிடிஎஸ் பிடிக்கணும். ஏன்னா 50,000 பெர் மந்த் தான் வந்து அமெண்ட்மெண்ட் போட்டிருக்காங்களே தவிர 6 lakh பெர் ஆனம் போடல. சோ நீங்க ரெண்ட்டுக்கு பார்க்க வேண்டிய த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு 50,000க்கு மேல போச்சுன்னா டிடிஎஸ் பிடிக்கணும், 50,000 கீழே இருக்கு அப்படின்னா டிடிஎஸ் பிடிக்க தேவையில்லை. அண்ட் டிவிடெண்ட்ஸ் வந்து 5,000 ரூபாய் த்ரெஷ்ஹோல்ட்ல இருந்து 10,000 ரூபாய் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் அதர் தான் ஆன் செக்யூரிட்டிஸ் அதுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து சீனியர் சிட்டிசன்னா 50,000 ரூபாய் வரைக்கும் த்ரெஷ்ஹோல்ட் இருந்திருக்கு, இப்ப 1 லட்ச ரூபாய் இருக்கு. அதர் தான் சீனியர் சிட்டிசனுக்கு 40,000 ரூபாய் இருந்தது, இப்ப 50,000 ரூபாய் இருக்கு. ஸோ எவ்ரி திங் இஸ் வெல்கம் வெல்கம் வெல்கம். எல்லாமே வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குற ஒரு அமெண்ட்மெண்ட்ஸா தான் இருக்கே தவிர நீங்க நிறைய கெட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து இப்போதைக்கு எந்த அமெண்ட்மெண்ட்ஸும் நம்ம பார்க்கவில்லை. அண்ட் டிடிஎஸ்ல வந்து இன்னொரு ஒரு சூப்பர் ரிமூவல் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, 206AB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒருத்தவங்க டிடிஎஸ் பிடிக்கிறீங்க, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிசினஸ் ரன் பண்றேன், நான் ஒருத்தவங்களுக்கு ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் கொடுக்குறேன், ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன்னா அவருக்கு 10% டிடிஎஸ் பிடிச்சிட்டு கொடுப்பேன். ஸோ 1 லட்சத்துக்கு 10%னா 10,000 அப்படின்ற மாதிரி டிடிஎஸ் பிடிச்சிட்டு பே பண்ணிடுவேன். இது வந்து நார்மல் டிரான்சாக்ஷன் டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும். 206AB என்ன சொல்லும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒருத்தவர்கிட்ட வந்து ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் வாங்கினேன் இல்லையா, அவரோட லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல. அண்ட் அந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல வந்து அவருக்கு நிறைய பேர் டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க, நிறைய பேர் டிசிஎஸ் பிடிச்சிருக்காங்க. அது வந்து 50,000க்கு மேல வந்து வேல்யூ இருக்கு. அப்படி இருந்தாலும் அவர் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணாம வச்சிருக்காரு அப்படின்னா, அவருக்கு நான் டிடிஎஸ் பிடிக்கிறப்போ 10%ல பிடிக்க கூடாது, ஹையர் ரேட்ல பிடிக்கணும். ஹையர் ரேட்னா இன்டூ 2 times இது மாதிரி ரேட் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. அது மாதிரி ஹையர் ரேட்ல பிடிக்கணும் அப்படின்றதான் 206AB அப்படின்ற செக்ஷன்ல சொல்லியிருப்பாங்க. ஜென்ரலாவே இது ஒரு கேள்வி வந்துச்சு, அவன் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டானா இல்லையா, அவனுக்கு யார் என்ன டிடிஎஸ் பிடிக்கிறான்றலாம் எனக்கு எப்படியா தெரியும், நான் எப்படியா எல்லாம் பிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்டப்போ, அப்ப கவர்மெண்ட் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல்ல வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ரிலீஸ் பண்ணாங்க. நீங்க அதுல ஒருத்தவரோட பேன் நம்பர் அடிச்சீங்கன்னா அவருக்கு 206AB வந்து அவர் ஃபாலோ ஆறாரா இல்லையா அப்படின்றது வந்துடும்.
இதெல்லாம் வந்து ஒரு டாக்ஸ் பேருக்கு வந்து பண்ணணும் அப்படின்னா அவங்க இந்த வேலையை மட்டும்தான் பார்க்க முடியும், பிசினஸ் பார்க்க முடியாது. சோ இது கவர்மெண்ட்டுக்கு புரிஞ்சு, ஐயோ நீங்க இந்த வேலைலாம் பார்க்க வேணாம், நீங்க பிசினஸ் பாருங்க, அவர்கிட்ட எதுவும் டாக்ஸ் கலெக்ட் பண்றது அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம், இந்த செக்ஷனே வேணாம், நாங்க ஸ்கிராப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிராப்ட் இட் ரைட் நவ். அடுத்த முக்கியமான ஒரு சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்டேட்டட் ரிட்டர்ன்ஸ். இப்போ வந்து அப்டேட்டட் ரிட்டர்ன்ஸ் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2024-25 அப்படின்ற பினான்சியல் இயர் வந்து நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்றது வந்து 31st டிசம்பர் வரைக்கும் பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கலாம். 31st டிசம்பர் 2025 வரைக்கும் பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க ஃபைல் பண்றீங்க அப்படின்னா அப்டேட்டட் ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ண முடியும். அப்டேட்டட் ரிட்டர்னுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 24-25 பினான்சியல் இயருக்கு அசஸ்மெண்ட் இயர் 25-26 வந்து 31st மார்ச் 2026 அந்த அசஸ்மெண்ட் இயர் முடியும். ஸோ அந்த அசஸ்மெண்ட் இயர் 31st மார்ச் 2026 இருந்து 31st மார்ச் 2027 ஃபைல் பண்றீங்கன்னா அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா நீங்க டாக்ஸ் எதுவும் கெட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா 25% கூட டாக்ஸ் பே பண்ணிட்டு தான் ஃபைல் பண்ண முடியும், இல்லைன்னா ஃபைல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 1 இயர் டிலேக்கு. இல்ல நான் இன்னும் லேட்டா ஃபைல் பண்றேன், நான் 2 இயர்ஸ் டிலேல ஃபைல் பண்றேன், இப்போ 31st மார்ச் 2026 எண்டாவது வந்து 31st மார்ச் 2028 நான் ஃபைல் பண்றேன் அப்படின்னா 50% அடிஷனல் டாக்ஸ் வந்து பே பண்ணாதான் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிரேடரா கொடுத்துருப்பாங்க. 12 months டிலேக்குள்ள ஃபைல் பண்ணா 25%, அதே இது 12 months to 24 monthsக்குள்ள ஃபைல் பண்ணா 50% அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப நான் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க, 2 இயர்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படிலாம் வருத்தப்படாதீங்க, நாங்க வந்து உங்களுக்கு 4 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறோம், 4 இயர்ஸ் வரைக்கும் ஃபைல் பண்ணுங்க, நல்லா ஜாலியா இருங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 12 monthsக்குள்ள ஃபைல் பண்ணா 25%, 12 to 24 monthsக்குள்ள ஃபைல் பண்ணா 50%, 24 months to 36 monthsக்குள்ள ஃபைல் பண்ணா 60% எக்ஸ்ட்ரா டாக்ஸ் பே பண்ணணும், 36 months to 48 monthsக்குள்ள ஃபைல் பண்ணா 70% எக்ஸ்ட்ரா டாக்ஸ் பே பண்ணணும். ஸோ நீங்க எக்ஸ்ட்ராவா டாக்ஸ் பே பண்ணிட்டு ஜாலியா வந்து 4 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட ஃபைல் பண்ணி 4 இயர்ஸ் வரைக்கும் கூட ஃபைல் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எஃபெக்டிவ்லி ஸ்பீக்கிங் பினான்சியல் இயர் 2025-26க்கு வந்து நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு வந்து ஒரு 5 வருஷம் கிட்ட டைம் கிடைக்கும் கிட்டத்தட்ட. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் வெல்கம் சொல்லலாம். நீங்க வந்து லேட்டா ஒருவேளை பார்த்தா கூட ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஒரு 5 வருஷத்துக்கு வந்து டைம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி வந்து அப்டேட்டட் ரிட்டர்ன்லயும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஜென்ரலா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 80 IAC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இட் வில் பி கால்ட் ஸ்டார்ட் அப். 11th இயர் வந்துருச்சு அப்படின்னா ஸ்டார்ட் அப்பே கிடையாது. ஸோ கவர்மெண்ட் 8 IACல என்ன சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்ல கண்டினியூஸ் பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ்க்கு நீங்க டாக்ஸே பே பண்ண வேணாம், 0% டாக்ஸ் பே பண்ணுங்க, எவ்வளவு இன்கம் சம்பாதிச்சாலும் கோடி விட சம்பாதிச்சாலும் நீங்க டாக்ஸே பே பண்ணலாம் ஃபார் எனி 3 இயர்ஸ், கன்சிக்யூட்டிவ் 3 இயர்ஸ்க்கு வந்து டாக்ஸ் பே பண்ணலாம் இந்த ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸம்ஷனுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து 1st April 2016 இருந்து 31st March 2025 வந்து அந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். 31st March 2025 முடிய போகுது இல்லையா? ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா 31st March 2025 முடிய போறது விஷயம் கிடையாது, இது நாங்க இது ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்றோம், 31st March 2030 வரைக்கும் நீங்க இன்கார்பரேட் பண்ணிருந்தீங்கனாலும் இந்த பெனிஃபிட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காங்க. ஐ ஜாலி, என்கிட்ட ஸ்டார்ட் அப் சர்டிபிகேட் இருக்கு, நான் வந்து இந்த எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளைமே பண்ண முடியாது. 80 IACக்கு தனியா ஒரு அப்ளிகேஷன் போடணும். ஆல் ஓவர் இந்தியாலேயே இந்த எக்ஸம்ஷன் வந்து அரௌண்ட் 3000 to 4000 ஸ்டார்ட் அப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான எக்ஸம்ஷன் வாங்குறதுக்கு டாக்குமெண்டேஷன் கூட தேவைப்படும். கவர்மெண்ட்டுக்கு நம்ம ப்ரோட்டோடைப் அதுன்னு சப்மிட் பண்ணிட்டு நிறைய ப்ரூவ் பண்ணணும், அதெல்லாம் ப்ரூவ் பண்ணாதான் இந்த எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க, இல்லைன்னா தரமாட்டாங்க. ஸோ வெறுமனே என்கிட்ட ஸ்டார்ட் அப் சர்டிபிகேட் இருக்கு, நான் வந்து கம்பெனி ஆரம்பிச்சு 10 வருஷம் தான் அது, நான் அடுத்த 3 வருஷத்துக்கு டாக்ஸ் பே பண்ண மாட்டேன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதுக்கான ப்ரொசீஜர் இஸ் டிஃபரெண்ட். பட் இது வந்து சட்டத்துல இருக்கு, அதை வந்து டேட்டையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. அண்ட் ஒன் லாஸ்ட் சேஞ்ச் அபவுட் இன்கம் டேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் இன்கம் டேக்ஸ் நாங்க ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் 50% ரெடியூஸ் பண்ணிட்டு புதுசா ஒரு இன்கம் டேக்ஸ் பில் வில் பி பிரசன்டட் பை த செகண்ட் வீக் ஆஃப் February அப்படின்னு சொல்லிட்டு த ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவங்களோட பட்ஜெட் ஸ்பீச்ல சொல்லியிருக்காங்க. 25-26க்கு மோஸ்ட் ப்ராபப்லி எக்ஸிஸ்டிங் ஆக்ட் வில் கண்டினியூ. ஒருவேளை அது சேஞ்ச் ஆக போதா இல்லையா அப்படின்றது அந்த பில்லை வந்து பிரசென்ட் பண்றப்பதான் வந்து அதோட இன்டென்ஷன்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ வி வில் ஹாவ் டு வெயிட் டில் செகண்ட் வீக் ஆஃப் February 2025 டு நோ more about the new income tax bill. And GST changes இப்ப வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா கவுன்சில் மீட்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் அதிலே வந்துருது. சட்டத்துல பண்ண வேண்டிய சேஞ்சஸ் தான் வந்து பட்ஜெட்ல பண்றாங்க. ஆல் GST changes should be notified separately. அது ஆட்டோமேட்டிக்கா வந்து 1st April இருந்து நோட்டிஃபை ஆயிடுச்சு, எஃபெக்டிவ் ஆயிடுச்சுன்றது கிடையவே கிடையாது.
ஜிஎஸ்டில முக்கியமான சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 2 திங்ஸ். ப்ரீ டெபாசிட், அப்பீல் ப்ரீ டெபாசிட் வந்து பெனால்டி மட்டும் ஒரு ஆர்டர் போட்டு எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அதுக்கு வந்து நான் அப்பீல் போறேன் அப்படின்னா முன்னாடி வந்து ப்ரீ டெபாசிட் கெட்டே தேவையில்ல. ஒருவேளை அது ஈவேபிள் பெனால்ட்டியா இருந்தா 25% ஆஃப் த பெனால்ட்டி வந்து ப்ரீ டெபாசிட்டை கட்டிட்டு அப்பீல் போகலாம் அப்படின்ற மாதிரி முன்னாடி சட்டம் இருந்துச்சு. இப்போ வந்து பெனால்ட்டி மட்டும் ஒரு ஆர்டர்ல வருது அப்படின்னாலும் 10% ஆஃப் த பெனால்ட்டி நீங்க பே பண்ணிட்டு தான் அப்பீல் போக முடியும். முன்னாடி ஈவேபிளுக்கு வந்து 25% இருந்துச்சு, அப்படின்னா அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈவேபிள் பெனால்ட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பெனால்ட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, 10% கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு புது அமெண்ட்மெண்ட் மூவ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஸ்டில் நாட் எஃபெக்டிவ். இது தனியா நோட்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து சஃபாரி ரிட்ரீட்ஸ்ல வந்து ஒரு மால் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்களா, அந்த மால் வந்து பிளான்டா குவாலிஃபை ஆகும்னா நீங்க ஐடிசி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலிங் கொடுத்திருந்தாங்க. இந்த பட்ஜெட்ல அந்த ரூலிங்னா இருக்கட்டும், நாட் வித் ஸ்டாண்டிங் எனி கோர்ட் ஆர்டர் டிகிரி ஆர் எனி திங் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1 ஜூலை 2017, பிளான்ட் ஆறு மிஷினரியும் ஒண்ணுதான், பிளான்ட் அண்டு மிஷினரியும் ஒண்ணுதான், யாருக்குமே இந்த பெனிஃபிட் எல்லாம் கிடையாது, நாங்க அதை நல்லிஃபை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல்டான அமெண்ட்மெண்ட் வந்து இந்த பினான்ஸ் பில்ல மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ சஃபாரி ரிட்ரீட் ஜட்மெண்ட்டை they have effectively nullified. இதுவும் தனியா நோட்டிஃபை பண்ணணும், ஒன்னும் நோட்டிஃபை பண்ணப்படவில்லை. அண்ட் அடுத்த முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யூனிக் ஐடென்டிபிகேஷன் மார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு கவுன்சில் மீட்ல ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றத வந்து ஓரளவுக்கு செக்ஷன்ல இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஒரு குட்ஸையோ ஒரு கிளாஸ் ஆஃப் பர்சனையோ வந்து இந்த யூனிக் ஐடென்டிபிகேஷன் மார்க்கிங் வந்து கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்க குட்ஸ்ல வந்து யூனிக் ஐடென்டிபிகேஷன் மார்க்கிங் வந்து மார்க் பண்ணணும். அவங்ககிட்ட இருக்கிற மிஷினரியை வந்து கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணணும். அதுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கேட்டாங்கன்னா அதை ஃபர்னிஷ் பண்ணணும். அண்ட் கடைசி பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த யூனிக் ஐடென்டிபிகேஷன் மார்க்கிங் பண்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு நம்ம செலவானா அந்த ரெஜிஸ்டர்டு டாக்ஸ் பேட்டர்னே நாங்க ரெக்கவர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் கேட்காத ஸ்கீமை என்கிட்ட கொடுத்து அதுக்கு என்னமாவது ஒரு காஸ்டான என்கிட்ட ரெக்கவர் பண்ணிக்குவேன்னு வேற சொல்றீங்களே, இது நியாயமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். பட் இது ஆக்ட்ல மட்டும்தான் வந்திருக்கு. இன்னும் இதுக்கான ரூல்ஸ் எப்படி பண்ண போறாங்க, என்ன காஸ்ட், அதெல்லாம் வந்து எதுவுமே நமக்கு தெரியல. ஸோ தீஸ் ஆர் ஆல் த சேஞ்சஸ் which have been introduced in budget 2025. That's it. Thank you.